என்ன ஜபர் பாய் இது துபாய் நீங்க இப்படி பண்ணுவீங்க நான் நினைச்சு கூட பார்க்கல. ஏம்மா என்ன ஆச்சு? இது ஆக்ஷன் மேடம். அப்படி என்ன ஆச்சுன்னா ஜபர் பாய்னாலே பிரியாணிக்கு ஃபேமஸ்னு எல்லாருக்கும் தெரியும். இப்போ இது எல்லாத்துக்குமே ஃபேமஸ். அம்மா மக்களே, இப்போ துபாயில இருக்க நம்ம ஜபர் பாய் ரெஸ்டாரண்ட்ல மெனுஸ் எல்லாமே ரொம்ப கம்மியான காசுக்கு கொடுக்குறாங்க. 10 திராம்ஸ்க்கு சிக்கன் பிரியாணி, 13 திராம்ஸ்க்கு மட்டன் பிரியாணி, துபாய்க்கே ஃபேமஸான ஒட்டக பிரியாணி, அப்புறம் நாட்டுக்கோழி பிரியாணி எல்லாம் வெறும் 14 திராம்ஸ் தான். இப்படி வகை வகையா பிரியாணி ஆர்டர் பண்ணிட்டு சைட் டிஷ் என்ன ஆர்டர் பண்றதுன்னு தெரியலனா கேமல் தவா ஃப்ரை, மட்டன் லிவர், அப்புறம் மட்டன் சுவரொட்டி, அப்புறம் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் நம்ம ஜபர் பாயோட சிக்னேச்சர் சிக்கன் 65. இல்லப்பா எனக்கு சிக்கன் மட்டன் பிடிக்காது, சாப்பிட்டா சீ ஃபுட் தான் சாப்பிடுவேன்னு சொன்னீங்கன்னா இந்த ப்ரான் 65 அப்புறம் இந்த ஃபிஷ் ஃப்ரையும் இருக்கு. இப்படி இந்த சைட் டிஷ்ல இருந்து நீங்க எது வாங்கினாலும் வெறும் 10 கிராம்ஸ் தான். இல்லப்பா நம்ம ஊர் ஸ்டைல்ல சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் நூடுல்ஸ் எல்லாம் சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா அதுவுமே இங்க இருக்கு, வெறும் 13 கிராம்ஸ் தான். அப்புறம் நம்ம பாய் கடையில 10 கிராம்ஸ்க்கு ஆட்டுக்கால் பாயா கிடைக்கும். அதை இடியாப்பம், பரோட்டா, இட்லி எது கூட வேணா பேர் பண்ணிக்கோங்க, சும்மா தரமா இருக்கும். மட்டும் இல்லாம நம்ம காயல்பட்டினம் ஃபேமஸ் 5 கறி சோறும் இங்க கிடைக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் ஃபினிஷிங் டச்சா நம்ம ஜபர் பாய் ப்ரிப்பேர் பண்ண ஜிகர்தண்டா ட்ரை பண்ணுங்க, சும்மா வேற மாதிரி இருக்கும். ஒரு புது மாப்பிள இல்ல மாப்பிளையா இருந்தாலும் இந்த மாப்பிள சர்பத்தை ட்ரை பண்ணுங்க, சும்மா தரமா இருக்கும். ஜபர் பாய் ரெஸ்டாரண்ட் 24 ஹவர்ஸ் ஓபன்ல இருக்கும். இந்த ஆஃபர் மண்டே டு தர்ஸ்டே துபாய் பிரான்ச்லயும் அப்புறம் ஷார்ஜா அண்ட் ராசல் கைமால 365 டேஸும் அவைலபிளா இருக்கும். ஃபுட் எப்படி இருந்தது? ஃபுட் எல்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு பாய். எப்படி இவ்வளவு கம்மியான காஸ்ட் நல்ல டேஸ்ட்ல கொடுக்குறீங்க? இப்போ நம்மளுடைய ரெஸ்டாரண்ட் ஃபுட்டு பார்த்தீங்கன்னா கம்மியான சம்பளம் வாங்குறவங்களா இருந்தாலும் சரி, அதிகமான சம்பளம் வாங்குறவங்களும் சரி, அவங்க வந்து டேஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே நாங்கள் வந்து ப்ரைஸை வந்து குறைச்சிட்டோம். எல்லாரும் நம்ம ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஒரு தடவையாவது நம்மளுடைய ஃபுட்டை ட்ரை பண்ணி பாருங்கள்.